ஐநாத்தினி நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா சோழன் மறுபடியும் நிலா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. நிலா ரொம்பவே சந்தோஷமா சோழன் கூட சேர்ந்து சாப்பிட்றாங்க. அடுத்து அன்டைம் ஆனதுனால சோழனை வீட்லேயே தங்க சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவை பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து சோழனை தனியாக கூப்பிட்டு உங்களுக்கே கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா, எதுக்காக இது மாதிரி சும்மா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க, அவதான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே டிவோர்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கே வந்துட்டா, இதுக்கப்புறமா இதுக்காக நீ வீட்டுக்கு வரப்பா, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டா நிலா என்னுடைய பொன்னாடி கிடையாதுன்னு யாரு சொன்னா, அவ மனசுல நான் தான் இருக்கேன், என் மனசுலயும் அவ தான் இருக்கேன், எங்க ரெண்டு பேரையும் யாராலுமே பிரிக்க முடியாது, எப்ப இருந்தாலும் அவளை பார்க்க வருவேன், சீக்கிரமாவே அவளை இந்த 6 மாசத்துல அவன் மனசு மாறி என்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லதான் போறா, நீங்களே எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கதான் போறீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நிலாவுடைய அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆகி, நீ நினைக்கிறது ஒருபோதும் நடக்கவே நடக்காது, இப்ப எழுதி வச்சுக்கோ, சீக்கிரமாவே ஒரு நினப்பு கூட இல்லாம என் பொண்ணை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வேறொரு பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறேன்னு சவால் விடுறாங்க. சோழனும் அது உங்களால கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு அவர்கிட்ட சவால் விடுறாங்க. அடுத்து சோழன் நிலா கிட்ட அப்பா என்ன உங்ககிட்ட கோவமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் சோழனும் அது எதுவுமே சொல்லாம இல்லை சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நிலா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நிலா சோழனை தன்னுடைய ரூமுக்குள்ளே படுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு நிலாவுடைய அப்பா அம்மாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. சோழனும் நிலாவுடைய ரூம்லேயே படுத்துக்கிறாங்க. அடுத்து இந்த விஷயம் சேரன் பாண்டியெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லடா, நிலா இங்கே போயிட்டு சோழனை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிடுவான்னு நினைச்சு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு தூரம் நிலா சோழனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, சோழன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறாங்க. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சோழன் இப்படியே இருந்தா கண்டிப்பா நிலா மனசு மாதிரி கண்டிப்பா சோழனை மனசாரி ஏத்துப்பான அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சேரன் அதை சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மாவை சேரனுக்கு கால் பண்றாங்க. நீங்க 6 மாசம் டைம் கொடுத்தீங்க, இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. சந்தாவுடைய மரப்பையன் ஒரு பக்கம் சந்தாவுடைய மாமா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சேரனும் நாங்க சொன்ன மாதிரி அந்த அமௌண்ட்டை எப்படியாவது நாங்க ரெடி பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் வாக்கு கொடுக்குறாங்க. அடுத்து அந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லார்கிட்டையும் கடனுக்கு அமௌண்ட் கேட்டு பாக்குறாங்க. ஆனா எல்லா பக்கமே அமௌண்ட் கிடைக்காதனால சேரன் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. சோழன் சேரனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அவ்வளவு அமௌண்ட் நம்மளால கண்டிப்பா பெற முடியாதுன்னா ஒரே வழி நாம் இருக்கிற இந்த வீட்டை வித்தா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த வீட்டை விற்கிறதுக்கு அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடேசன் இது கேட்டுட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. அந்த பொண்ணு என்ன காதல் வச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு கண்டிப்பா உன்னை தேடி வரும்டா, அதுக்காக எதுக்கு நம்ம வீட்டை வித்து இவ்வளவு பணத்தையும் அவங்களுக்கு வரதட்சணையா கொடுக்கணும், அது என்னால ஒருபோதும் கொடுக்கவே முடியாது, வேற ஒரு காரணம் இருந்தா கூட நான் அதுக்கு சம்மதிப்பேன், ஆனா பணம் கொடுத்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனா அப்படி ஒண்ணு உன் காதல நிரூபிக்கணும் அவசியமே இல்லைன்னு ஒரு பக்கம் நடேசன் ரொம்பவே உறுதியா சொல்லிடுறாங்க. சேரன் இது கேட்டு ரொம்பவே ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. சோழன் அடிக்கடி வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு நிலாவுடைய அப்பா சோழன் கிட்ட இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுங்கிற மாதிரி நிலா சோழன் மேல கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய பிளான்லாம் பண்றாங்க. நிலாக்கு அந்த விஷயம் தெரிய வருது. நீங்க இன்னும் திருந்தவே இல்லையாப்பா, நீங்க திருந்துட்டீங்கன்னு நினைச்சு இருக்கிறதுக்கு நான் சம்மதிச்சதை நினைச்சா ரொம்பவே அவமானமா இருக்கு, இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, நான் டிவோர்ஸ் கொடுத்துருங்கிறதுக்காக நான் விட்டு பிரிஞ்சிடும் மட்டும் நினைக்காதீங்க, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சோழனை பிடிக்கும், அவன் சில விஷயங்களை திருத்திக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் டிவோர்ஸ் கொடுத்தேன், எனக்காக அந்த சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு நிலாவுடைய அப்பா அம்மாவும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க.